தமிழ்நாடெங்கும் அங்கங்கு நடக்கின்ற பாலியல் வன்முறைகளை எல்லாம் படம் பிடித்து காட்டும் அளவுக்கு வெளியே வந்து நிற்கிது. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சாதாரணமாக போதை மருந்துகள் உலாவுது. திமுக கூட்டணி அடிக்கடி சொல்ல வேண்டிய நிலைமையில் தான் அவங்களுக்கு. இவர்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுக்கறத வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த முறை போக மாட்டோம். 1000 ரூபாய் அந்த ஒரு வாக்குறுதியாக இருக்கட்டும், இல்லை பேருந்தில் வந்து இலவச பயணமாக இருக்கட்டும், இது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கே சார். சேராதவர்கள் வாக்களிப்பது போவதில்லை என்றும் வாக்களிக்கவில்லை என்றும்லாம் கருத்துண்டுங்க. ஆனாலும் இதெல்லாம் லான்ச்சுடு, இதெல்லாம் கட்டவிழ்த்தோடப்பட்டுள்ளது என்பதாக பார்க்கணும். இதையும் தாண்டி தமிழ்நாடெங்கும் அங்கங்கு நடக்கின்ற பாலியல் வன்முறைகளை எல்லாம் படம் பிடித்து காட்டும் அளவுக்கு வெளியே வந்து நிற்கிது. அது போக்சோ சட்டத்திலிருந்து தொடர்ந்து என்ன அதனுடைய பாதிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து அந்த பாலின நீதி என்பது அமுலாகவில்லை என்பது வந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒட்டி ஏன் வந்தது என்று சொல்லும்பொழுது பெண்கள் பக்கத்திலும் சரி பொது பக்கத்திலும் சரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து போதை மருந்துகளுடைய ஒரு மிகவும் பரவலாக ஆக்கப்பட்டது தான் செய்தி வந்துட்டுருக்கு. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சாதாரணமாக போதை மருந்துகள் உலாவுது என்பதும் எல்லோருக்கும் தெரியுது, யாரும் மறுக்க முடியலை. இவையெல்லாம் ஆட்சிக்கு எதிரான ஒரு சட்டம் ஒழுங்கு என்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆட்சிக்கு எதிரான மனோபாவத்தை உருவாக்குகிறது, மேலும் உருவாக்கும் என்பது தான் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு. இல்லை, நாங்கள் இந்த நன்மைகளெல்லாம் செய்கிறோம், இதன் மூலமாக இன்னும் 10 மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நன்மையெல்லாம் சேர்த்து ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவத்தையும் அரசாங்கத்தில் இருப்பதனால் எங்களால் ஏற்படுத்த முடியும் என்பது ஆளுங்கட்சிக்கு உள்ள நிலைப்பாடு. ஓகே, பட் ஆனால் இந்த 4 வருஷத்தில் செய்யாத இந்த விஷயத்தை வந்து கடைசி 10 மாதங்களில் செய்கிறது மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இந்த கடைசி கட்டத்தில் என்ன செய்யுது என்பதைத்தான் நினைவு வைப்பானே தவிர பழச மறந்துடுவான்னு எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறாங்களே, அது எப்படி? நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதிராக ஒரு விஷயந்தான் சொல்லப்படுது. பழசெல்லாம் மறந்துடுவாங்கப்பா மக்கள். அன்றைக்கி என்ன கொடுக்குறோம்னு தான் பார்க்கணும். மக்களுக்கு நல்ல முறையில் மக்களை கவனித்து நன்கொடை கொடுப்பதாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் கொடுப்பாங்கள்ல தேர்தல் நேரம். இன்றைக்கி என்ன தேர்தல் அன்றைக்கி கொடுத்தாங்க, நேற்று என்ன கொடுத்தாங்க என்பது தான் கணக்கு. தவிர போன வாரம் கொடுத்ததே கணக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு இன்று உள்ளது தான் அங்கே தீர்மானிக்குதுங்கண்ணா. அப்படி இருக்கும் பொழுது என்ன கடைசி நேரத்தில் நாங்கள் கொடுக்க முடியும். இதுதானே ஆளுங்கட்சி நம்பிக்கை. எல்லா ஆளுங்கட்சியுமே தான் மீண்டும் வருவோம் நம்பிக்கை இருக்கு. ஆனால் இதுதானே அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்க முடியும். இப்போவும் அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அரசியல் சூழ்நிலை 2026 நோக்கி போகக்கூடிய திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எப்படி இருக்குது என்ற விஷயத்திற்குள்ளே நீங்கள் பார்க்க போனால் உள்ளபடியே 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதனால் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுது. இல்லை, நீங்கள் வெற்றி பெறலை, ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றீங்க என்பதாக அதிமுகவில் ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அமமுக என்ற ஒரு இவருடைய டிடிவியினுடைய கட்சி 30 இடங்கள் வர அவர்கள் வாக்குகளை பிரித்ததனால், அதிமுக வாக்குகளை பிரித்ததனால் நீங்கள் அதிகமாக 125 வாங்கினீங்க, இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டீங்க. 2000 ஓட்டிலிருந்து 3000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுகவிட தோற்று போன தொகுதிகளே 20க்கு மேற்பட்ட தொகுதி இருக்குது. அதுவும் கூட எங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா அதுவும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை அமைச்சிருப்போம். அதனால் அந்த வெற்றி வந்து முழுமையான வாக்காளர்கள் மூலம் கிடைத்த வெற்றி அல்ல, இந்த கணக்கு வழக்கில் கிடைத்த வெற்றி, இந்த கூட்டணி பாட்டணியில் கிடைத்த வெற்றி, இந்த கூட்டணி உடைவுகளில் கிடைச்ச வெற்றி, கட்சிகள் உடைவில் கிடைச்ச வெற்றி என்பதாக ஒரு வாதம் இருக்கிறது. புரியுதுங்களா? இதை பகிரங்கமாக சொல்வதற்கு வேணால் தயங்குவாங்க, உள்ளுக்கு சொல்லிக்குவாங்க. ஆனால் இப்போது கூட்டணி அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உறுதியாகிருக்கு. ஆனால் இப்போது பாமகவும் அதிமுகவில் சேரக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பாமகவே இப்போ 2ஆக இருக்கும் பட்சத்தில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? இல்லை, அதுக்கு முன்னால் நீங்கள் முதல்ல சொன்னதையே நான் கொஸ்டின் பண்ணுறேன். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, எங்கே உறுதியாக இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அண்ணாமலை நேற்று கூட பேசுகிறாரு, எங்களுக்கு அவங்களுக்கு 2ன்னா எங்களுக்கு 1. ஓகே, அவங்களுக்கு 150 அவங்க நின்னாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு 75 நின்னாகணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா?
என்ன அப்படின்னு கடிதம் எழுதுறார் மோடிக்கு. அதாவது நயினார் நாகேந்திரன் என்ற பாஜகவால் மாநில தலைவர் என்று அறிவிக்கப்பட்டவருக்கு மீறி இவர் எழுதுறார். அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தான், சும்மா அதிமுக ஆட்சியெல்லாம் கிடையாது சொல்கிறார். பாஜக தலைமை தான், அதிமுக தலைமையெல்லாம் கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அதனால் அது உறுதியாக இருக்கிறதா உதிரியாக இருக்கிறதான்னு கேட்கான். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு உடன்பாடு இல்லை இப்போ வரைக்கும். சரி, நான் கேட்குறேன், உங்கள்ட்ட கேட்குறேன். அவருக்கு அந்த உடன்பாடு உடன்பாடு இல்லை இல்லைன்னு அவர் வெளிப்படுத்துறாரு. அவரை கட்டுப்படுத்த முடியலை. புரியுதுங்களா? அப்படி இருந்தும் அவர் அமித்ஷா வர்றாரு, மதுரையில் மாபெரும் அளவுக்கு தென் மாவட்டங்களை பூரா கூட்டுறாரு ஊழியர்களை. திமுக பொதுக்குழு கூட்டிய இடத்திற்கு பக்கத்திலேயே 2வது கிலோமீட்டரில் நாங்கள் ஒரு 15,000 பேரை தென் மாவட்டங்கள் பூரா கூட்டியாந்துட்டோம் அப்படின்னு அமித்ஷா மாபெரும் அளவுக்கு பேசலாம். அதில் பேசும்பொழுது அண்ணாமலைங்கிற பேர் பேசும்பொழுதெல்லாம் சும்மனாச்சும் கை தட்டாமல் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க நிறைய பேர். ஏன்? அப்போ அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் இங்கு பாஜகவுக்குள் அலை வீசுகிறது, நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அலை வீசுகிறது. நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிமுக தலைவரிலிருந்து கழட்டி விட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக மட்டும் ஒரு செய்தி அமித்ஷாவுக்கு போய் சேர்ந்திருக்குமா இல்லையா? ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டால் உள்ளே போய் விசாரித்தா தமிழ்நாடு எங்கும் உள்ள வார் ரூம் எல்லாம் கொண்டாந்து அங்கே வர சொல்லிட்டாரு, கோஷம் போட வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவர், சும்மா எடுத்தோங்கழுத்தோன்னு செய்யக்கூடியவர் அல்ல. அவர் மாபெரும் திறமைசாலி. என்ன ஐபிஎஸ் என்று சொன்னால் என்னென்னு இந்தியன் பொய் சர்வீஸான்னு சில பேர் கேட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப எதையுமே முறையாக திட்டமிட்டு ஒரு வார் ரூம்னு உருவாக்கி அதற்கான பணமெல்லாம் கொடுத்து செலவழித்து என்ன அடுத்தவங்கள ஸ்ட்ரிஞ்சர் ஆப்ரேஷனில் பிடிச்சி போட்டு அவங்கள காலி பண்ணி எல்லாம் பாஜகவுக்குள்ளே எல்லா வேலையும் செய்தார்ல. அவருக்கு அந்த திறமை இருக்குது. திறமை இருக்கிறதுனால தான் இவங்க இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, அவர் எதிர்த்தரப்புன்னு சொல்லக்கூடிய சக்திகள்கிட்டயே வாங்கிக்கிட்டாரு, தீய சக்திகள்கிட்டயே அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போது அதிமுகவுக்கு ஒரு ஊறு விளைவிக்கும் தன்மையில் தான் அவருடைய குழாம் செயல்படுகிறது என்பதும் தமிழ்நாடுங்க நடக்க. பாமக விஷயத்துலையும் பாமகவில் தந்தை மருத்துவர் ஐயா ஒருபுறம், சின்ன மருத்துவர் ஒருபுறம் என்பதாக பிளவுகள் வந்தாலும் ஒருத்தர் திமுகவுக்கு ஒருத்தர் அதிமுக போகிறாங்க இல்லை. ஒருத்தர் அதிமுகவுக்கு நெருக்கமா, ஒருத்தர் பாஜகவுக்கு நெருக்கமா, இதுதானே? அப்போ மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பது உண்மையானால் தந்தை அதிமுகவுக்கு நெருக்கமாகவும் மகன் பாஜகவுக்கு நெருக்கமாகவும் ஒன்று இருக்க முடியுமா? அப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, உருக்குறையாமல் இருக்கிறது என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், எனக்கு கிடைக்கல. இந்த பக்கம் பாருங்கள், திமுக கூட்டணி அது உறுதியாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. தினசரி யார் சொல்கிறா? தளபதி ஸ்டாலின் சொல்லுவார், ஆர்எஸ் பாரதி சொல்லுவார், ஆர் ராஜா சொல்லுவார், விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் சொல்லுவார், பே சண்முகம் சிபிஎம் சொல்லுவார். அடிக்கடி சொல்ல வேண்டிய நிலைமையில் தான் அவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா மறந்துடுவாங்க மக்கள்கிட்ட. ஏன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் போய் ஒரு வேங்கை வயல் பிரச்சனையோ இன்னொரு பிரச்சனையோ வரும்பொழுது அரசுக்கு ஆதரவாக, காவல்துறைக்கு ஆதரவாக, என்ன செயல்பாடுகளுக்கு ஆதரவாக பேச முடியலை விசிக தலைமை. அவர்களும் போராட்டங்கள் மூலமாக நியாயங்களை கேட்காங்க. அதே சமயம் மக்கள் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, பத்திரப்பதிவு பிரச்சனை எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியும் பே சண்முகமும் அது எடுத்த போராட்டங்களில் தான் இருக்காங்க, தொழிலாளர் பிரச்சனையிலிருந்து. அப்போ இவர்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுக்கறத வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த முறை போக மாட்டோம், எக்ஸ்ட்ராவாக கேட்போம், அதிகமாக கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, விசிகாவும் நாங்களும் அதிக தொகுதி கேட்போம், ஆனால் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்காங்க. சரிதானா? ஆனால் இந்த ரெண்டு பக்கம் கூட்டணிகளும் நீங்கள் ஒரு லாரியில் 6 சக்கரம் இருக்கும். அதில் உள் சக்கரம் ஒன்று பழுதாக போச்சுன்னு வைங்க, பஞ்சராக போச்சுன்னு டமுக்கு 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 சத்தம் போட்டுக்கிட்டு அந்த லாரி போகுமா? அது தண்ணி லாரியாக இருந்தால் அவ்வளோதான், கொட்டிக்கிட்டே போகுமா? இந்த மாதிரி தான் ரெண்டு கூட்டணியும் இருக்குதுன்னு என்னுடைய புரிதல். அதனால் இப்போமே நீங்கள் 10 மாதம் கழித்து உள்ள கணிப்புகளை கணித்து ஆரூடம் செய்வது என்பது
யதார்த்தத்திற்கு பொருந்தாது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்று வந்திருக்கிறது. எல்லா கட்சிகளையும் ஒரு ஆட்டிவிட்டது. விஜய் கட்சிக்கு என்ன வாய்ப்புன்னு சொன்னால், முதல் பாகத்தை அமுலாக்க கற்றுக்கொள்ள போகிறாரா, இரண்டாம் பாகத்தை அமுலாக்க கற்றுக்கொள்ள போகிறாரா என்பது விஜய்க்கே விட்டுவிடும்.